ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்ம அநேக விஷயங்கள், அதாவது இஸ்லாம் சொல்லுகிற விஷயங்கள் என்ன, அதை குறித்து வேதாகமம் சொல்லுகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட வேதாகமம் கரைப்படுத்தப்பட்டு விட்டது. அநேக இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிற அந்த வாதம் இதுதான், வேதாகமம் கரைப்படுத்தப்பட்டு விட்டது என்று அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற விஷயத்தை நீங்க பார்க்க முடியும். அதற்கு அவர்கள் குர்ஆன்ல நிறைய வசனங்களை அவர்கள் காண்பிப்பாங்க. பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சூரா 2வது சூறால 75வது 79வது ஆயத்து, 3வது சூறால 78வது ஆயத்து, 4வது சூறால 46, 5வது சூறா 13 41, இந்த மாதிரி நிறைய வசனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நீங்க பயன்படுத்துறத நீங்க பார்க்க முடியும். இது மூலமா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பைபிள் வந்து கரப்டடு, அது ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டது இல்லை, அதை திருத்திட்டாங்க, அதே மாதிரி யூதர்களுடைய வேதம் திருத்தப்பட்டு விட்டுச்சு அப்படின்னு பல விஷயங்களை அவங்க சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் உண்மையா, இந்த வசனங்கள்லாம் அதைத்தான் சொல்லுகிறதா அப்படின்னு பார்க்கும்போது குர்ஆன்ல குறிப்பாக, அதாவது சூரத்துல் பக்ரா 2வது சூறால 75 79வது ஆயத்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம் கொண்டோரை, உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் விசுவாசம் கொள்ளுவார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஆசை வைக்கிறீர்கள். மேலும் திட்டமாக அவர்களில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்பவர்களாக இருந்தனர். பின்னர் அதை விளங்கிய பிறகு அவர்கள் அறிந்தவர்களாகவே அதை மாற்றி விடுகின்றனர். அடுத்தது இப்படி சொல்லப்படுகிறது, அவர்கள் ஆகவே தங்கள் கரங்களால் நூலை எழுதி பின்னர் அதை அற்பக்கிரயத்துக்காக விற்பதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுகிறார்களே, அத்தகைய ஒரு கேடுதான். ஆகவே அவருடைய கரங்கள் எழுதியதால் அவர்களுக்கு கேடுதான், மேலும் அவர்கள் அதன் மூலம் சம்பாதிப்பதினால் அவர்களுக்கு கேடுதான் என்று இந்த 2 வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த 2 வசனம் நீங்க வாசிக்கும் போதே தெரியும், ஒருவேளை முந்தைய வேதமுடையவர்கள், அதாவது யூத கிறிஸ்தவர்களில் ஒரு சாரர் இருந்தார்கள். அவர்கள் தவறாக அதை எழுதக்கூடியவராக, தவறாக தங்களிடத்திலே அவங்க தப்பாக எழுதி கடவுளுக்கு விரோதமான செயலை செய்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகிறதை ஒழிய, ஒட்டுமொத்தமான யூத கிறிஸ்தவர்களும் தவறு செய்தவர்களாக, அவர்கள் தங்களுடைய வேதத்தை திருத்தி கொண்டவர்களாக அங்கே சொல்லப்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப குர்ஆன் எங்க சொல்லும் போதும் மிக குறிப்பாக சொல்லுகிற விஷயம் என்ன என்றால், ஒரு சாரார் இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க, அவர்கள் தங்களுடைய இஷ்டத்தை செய்யறாங்க, ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது என்கிற செய்தியை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப உதாரணத்துக்கு 3வது அத்தியாயத்துல சூரத்துல் ஆல் இம்ரான்ல 78வது ஆயத்து இப்படி சொல்லுகிறது, நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் அவர்கள் வேதத்தை கொண்டு ஓதும் போது அத்துடன் பல வாக்கியங்களை கலந்து அதுவும் வேதத்தில் உள்ளதுதான் என நீங்கள் எண்ணிக்கொள்ளும் பொருட்டு தங்கள் நாவுகளை சாய்த்து கொள்ளுகின்றனர். அது வேதத்தில் உள்ளதும் அல்ல, அன்றியும் அவர்கள் அது அல்லாஹ்விடமிருந்து என்று கூறுகின்றனர். அது அல்லாஹ்விடமிருந்து உள்ளதும் அல்ல, இன்னும் அவர்களை நன்கு அறிந்தவர்களாக அல்லாஹ்வின் மீது இவ்வாறு பொய்யை கூறுகின்றனர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதைத்தான் 4:46லயும் பாத்தீங்கன்னா, யூதர்களில் சிலர் வேத வசனங்களை அதற்குரிய இடங்களில் இருந்து அவற்றை கருத்து வேறுபடியான விதத்தில் புரட்டுகின்றனர். நபியே, உம்மை நோக்கி நீ சொன்னதை நாம் செவியிற்றோம், இன்னும் மாறு செய்கிறோம் என்று கூறி உமது மார்க்கத்தை குற்றம் சொல்ல, நபியே இதுவரைக்கும் நீ கேட்க முடியாததை நீ கேளும் என்றும் ராயினா என்று தங்கள் நாவுகளை கோணிக்கொண்டும் சன்மார்க்கத்தை பழித்து கூறுகின்றனர். இப்படி இந்த குர்ஆன் வசனம் செல்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, சில அவர்கள் ஓதும் போது, படிக்கும் போது சில விஷயங்களை சேர்த்து படிக்கிறாங்க, தங்களுடைய நாவுகளை சேர்த்து ஓதுகிறாங்க அப்படிங்கிற செய்தியைத்தான் அங்கே குர்ஆன் சொல்லுகிறதை ஒழிய, அதற்காக இவர்கள் முழு வேதாகமத்தை மாற்றி விட்டார்கள், வேதாகமத்தை திருத்துகிறார்கள் அப்படின்னு எல்லாம் அங்க சொல்லப்படவில்லை. அதாவது ஒரு சாரார் தவறு செய்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய அற்ப கிரயத்துக்காக அவர்கள் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னா, அவர்கள் தங்களுடைய நாவுகளை சாய்த்து ஓதி அர்த்தம் மாறுபடுகிற விதத்துல செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒழிய, அங்கே வேதாகமம் திருத்தப்பட்டது அப்படிங்கிற செய்தி அங்கே சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத நீங்க குறிப்பாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதால 13வது ஆயத்து இப்படி சொல்லுகிறது, அவர்கள் தங்களுடைய உறுதிமொழிக்கு மாறு செய்ததன் காரணமாக நாம் அவர்களை சபித்து விட்டோம், அவர்களுடைய இதயங்களில் கல் நெஞ்சங்களாக ஆக்கிவிட்டோம், அவர்கள் தங்கள் வேத வசனங்களை அவற்றின் சரியான இடங்களிலிருந்து மாற்றி விடுகின்றனர், அன்றியும் அவர்கள் எதனை கொண்டு உபதேசிக்கப்பட்டோம் அதிலிருந்து ஒரு பாகத்தை இந்த நபியை பற்றி அதில் அவர்கள் நினைப்பூட்டி பட்டிருப்பதை மறந்து விட்டார்கள். இன்னும் நபியே, அவர்கள் சிலரை தவிர அவர்கள் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு மோசடி மீது இருப்பதை நீர் சதா கண்டு கொண்டிருப்பீர். ஆகவே
இவர்களை நீர் மன்னித்து புறக்கணித்து விடுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கிறான். பாருங்க, இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுகிறது? ஒட்டுமொத்த யூத கிறிஸ்தவ இனங்களை பற்றி சொல்லவில்லை, யூதர்களை பற்றி சொல்லவில்லை. அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் சில தவறான காரியங்களை செய்யறாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க என்ன, சிலர் அந்த இடத்தை மாற்றி சொல்றாங்க, அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றாங்களே ஒழிய அவங்க என்ன பண்ணல, ஒட்டுமொத்தமாக வேதத்தை அவர்கள் திருத்தி விட்டார்கள், அல்லது வேதாகமும் திருத்தப்பட்டது, அல்லது அங்கு கொடுக்கப்பட்டதான வேதம் திருத்தப்பட்டது என்று குர்ஆன் எங்கேயுமே சொல்லவில்லை. அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி நம்ம நிறைய விஷயங்களை, நம்ம நிறைய செய்திகளை சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்களிலேயே முகமது அவர்கள் யூத கிறிஸ்தவர்களிடத்துல பேசும்போது பாருங்க, சூரத்துல் மாயிதாவுல 5வது அத்தியாயம் 43வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் நபியே, அவர்கள் உம்மை தங்களுக்கு தீர்ப்பு கூறுவோராக எவ்வாறு எடுத்துக்கொள்ளுவார்கள்? அவர்களிடத்திலோ தௌராத் என்னும் வேதம் இருக்கின்றது, அதில் அல்லாஹ்வுடைய சட்டமும் இருக்கின்றது. அவ்வாறு இருந்தும் பின்னர் அதற்கு பிறகு அவர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள், மேலும் அதனை அவர்கள் விசுவாசிக்கின்றவர்கள் அல்லர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அவர்களிடத்திலே தௌராத் என்கிற வேதம் இருக்கிறது, அவர்கள் உண்மையை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சட்டம் இருக்குது, ஆனா அவங்க அதையவே கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்களிடம் தௌராத் என்கிற வேதம் இருக்கிறது. முகமது அவர்களுடைய காலத்திலே யூதர்களிடத்திலே தௌராத் என்கிற வேதம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த வசனம் இருக்கிறது. அப்ப பாருங்க, யூதர்களிடத்திலே அன்றைக்கு தௌராத் இருந்தது. அது மட்டுமல்ல, தௌராத்தை கொண்டு வர சொல்லி அந்த தௌராத்தை மதிக்கிறவராக முகமது அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் ஹதீஸ்ல இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சுனன் அபுதாவுத் புத்தகம் 38 எண் 4434 முகமது யூதர்களிடம் தோராவை கொண்டு வரும்படி கேட்டார். முகமது அதை ஒரு பஞ்சு மெத்தையின் மேல் வைத்துவிட்டு, நான் உன்னிலும் உன்னை வெளிப்படுத்தியவன் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னதாக இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. இது ஒரு ஆங்கில எண்ணில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அதாவது ஒரு மெத்தையின் மேலே தோராவை வைத்துவிட்டு, நான் உன்னிடத்திலும் நம்பிக்கை கொள்கிறேன், உன்னை அனுப்பினவனிடத்திலும் நம்பிக்கை கொள்கிறேன் என்று முகமது அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு அங்கே கிடைக்கிறது. அதாவது முகமது அவர்கள் காலம் வரைக்கும் தோரா அங்கே பயன்படுத்தப்பட்டிருந்தது, யூதர்கள் தோராவை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. யூதர்கள் பயன்படுத்தின அதே வேதத்தை கிறிஸ்தவர்கள் முதல் நூற்றாண்டிலிருந்தே பயன்படுத்தி வருகிறார்கள். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப 6ஆம் நூற்றாண்டில தான் முகமது வருகிறார். முகமது வந்த காலத்திலும் தோரா இருக்கிறது, இஞ்சில் இருக்கிறது. இஞ்சிலை குறித்து சொல்ல வேண்டும்னா ஹதீஸ் 3வது ஹதீஸ், புகாரியில 3வது ஹதீஸை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கே வராகாஃபின் நௌஃபலை பற்றி சொல்லும் போது, அவர் அல்லாஹ் நாடிய வரைக்கும் இஞ்சில் வேதத்தை மொழிபெயர்ப்பவராக இருந்தார். அப்ப இஞ்சிலும் அங்கே இருந்தது. அதாவது கரைப்படுத்தப்படாத இஞ்சில், கரைப்படுத்தப்படாத தோரா, அதாவது மோசேக்கு அளிக்கப்பட்ட தோராவும் ஈசா அவர்கள் மூலமாக வந்த இஞ்சிலும் முகமது அவர்கள் காலம் வரைக்கும் கரைப்படுத்தப்படாத முழுமையான புத்தகமாக இருந்தது என்பதற்கு ஆதாரமாக இஸ்லாம் இருக்கிறது, அதனுடைய ஹதீசுகள் இருக்கிறது, அதனுடைய குர்ஆன் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் ஒரு முழுமையான செய்தி. அப்ப இங்க கரைப்படுத்தப்பட்டுச்சு, திருத்தப்பட்டுச்சுன்னு இவங்க சொல்றதெல்லாம் எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் இருந்தாங்க, பெரும்பகுதியான மக்கள் அப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கம் இருந்தாங்க, கீழ்ப்படிதல் இல்லாம இருந்தாங்க, வேதத்துக்கு கீழ்ப்படியல, இப்படிங்கிற செய்தி தான் சொல்லப்பட்டதே ஒழிய இஞ்சிலை திருத்தி விட்டார்கள், தோராவை திருத்தி விட்டார்கள் என்ற செய்தி அங்கே சொல்லப்படவில்லை என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முகமது அவர்கள் காலத்துல இருந்த இஞ்சில், முகமது அவர்கள் காலத்துல இருந்து தோரா எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்ப ரொம்ப கவனமாக நீங்க பார்க்கணும். இப்ப இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அரசு இருந்தது, யூதர்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய அரசாங்கங்கள் அந்த காலத்திலே கிடையாது. அப்போ யூதர்கள் தங்களுடைய வேதத்தை அதற்கு பிறகு திருத்துவதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. என்ன காரணம்னா, யூத வேதத்தை அதற்கும் 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்தவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். யூதர்கள் எதை தங்களுடைய வேதம் தௌராத் என்று சொல்லுகிறார்களோ, அல்லது தனாக் என்று சொல்லப்படுகிற தோரா, இஞ்சில், ஜபூர் என்று சொல்லப்படுகிறதோ, அதை அவர்கள் ஏற்கனவே பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் அதை மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படின்னும் போது யூதர்கள் எப்படி தங்களுடைய வேதத்தை திருத்த முடியும்? திருத்தவே முடியாது. அப்போ யூதர்கள் திருத்தி விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதை கிறிஸ்தவர்கள் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு தான் அதற்கான உரிமை அதிகமாக இருக்கிறது. நாங்கள் வந்ததுனால அவங்களுடைய வேதத்தை திருத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா கிறிஸ்தவர்கள் சொல்ல வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள் சொல்லவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் யூதர்களுடைய வேதத்தை அவர்கள் சரியாக வைத்திருக்கிறார்கள் என்பது. அப்போ யூதர்களுடைய வேதம் திருத்தப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனால் அன்றைக்கு 6ஆம் நூற்றாண்டில் யூதர்கள் எதை தௌராத் அல்லது தோரா என்று பயன்படுத்தினார்களோ
அதுதான் இன்றைக்கு வரைக்கும் தோராவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா முகமதுவுக்கு முன்பாக 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தோராவினுடைய பிரதிகள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கும்ரான் என்கிற அந்த சவக்கடல் சுருளிலே கிடைத்திருக்கிறது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று தகவலாக இருக்கிறது. அப்ப முதலாவது செய்தி அடிபட்டு போகிறது. முகமது அவர்கள் காலத்திலே இருந்த தோரா முகமது அவர்கள் காலத்துக்கு பிறகு திருத்தப்பட்டது அப்படிங்கிற செய்தி இங்க அடிபட்டு போகிறது. இரண்டாவது இஞ்சில் என்கிற ஒரு வேதம், அது அரபியாவை சுற்றி இருந்துச்சு, முகமது காலத்திலே அரபியர்களை சுற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் அதற்கு எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு எந்த கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தினார்களோ அதே வேதாகமத்தை தான் இன்றைக்கும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு குரான் சொல்லுகிறது, ஹதீசுகள் சொல்லுகிறது, அன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் இருந்த வேதம் சரியானது, யூதர்களிடத்தில் இருந்த வேதம் சரியானது, அவர்கள் வேதத்தின்படி நடக்கவில்லை, அவர்கள் வேதத்தை ஃபாலோ பண்ணவில்லை, இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் தங்களுடைய இஷ்டப்படி சில விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்கிறார்களே ஒழிய அவர்கள் வேதாகமத்தை அவர்கள் திருத்த முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை குரான் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. முகமது அவர்கள் காலம் வரைக்கும் அது நடைபெறவில்லை. இப்போ சில கேள்வி கேட்பாங்க, என்ன அப்படின்னா குரான் சொல்லுகிற சில விஷயங்கள் பைபிள்ல இல்லையே, அதனால திருத்தப்பட்டு அப்ப பைபிள் திருத்தப்பட்டிருக்கா குரான் திருத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இப்போ நாம கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இப்ப பைபிள் திருத்தப்படவில்லை என்பதற்கு, அதாவது பழைய ஏற்பாடும் தோராவும் இஞ்சிலும் திருத்தப்படவில்லை என்பதற்கு குரானும் ஹதீசுகளும் சாட்சியாக இருக்கிறது. ஆனால் குரான் திருத்தப்படவில்லை என்பதற்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முகமது அவர்களுக்கு பிறகு குரான் ஹதீசுகளிலே பல கையாடல்கள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இஸ்லாமிய வரலாறுகளே நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படியானால் வேதாகமம், அதாவது தோராவும் இஞ்சிலும் முகமது அவர்கள் எதை பார்த்தார்களோ, முகமது அவர்கள் எதை மதித்தார்களோ அதே வேதாகமம், அதாவது அதே தோராவும் இஞ்சிலும் இன்றைக்கும் யூத கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதிலே சத்திய மார்க்கம் வெளிப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் மெய்யான தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை முகமது அவர்களும் அறிந்திருந்தார்கள். நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. நிச்சயமாக வேதாகம் ஒருபோதும் கரைப்படுத்தப்படவில்லை. அது இன்றைக்கும் அது பரிசுத்தம் உள்ளதாக, அது அநேகருக்கு இன்றைக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக, சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைக்கு நேராக சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக சந்திப்போம். God bless you.